ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது மூணாவதாக வந்து பார்க்குற ஆம்பிளிஃபயர்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இது ஒரு பட்ஜெட் வைஸ் ஆம்பிளிஃபயர் தான். இதில் யூஸ் பண்ணிக்கிற என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரலிக் பேனல் யூஸ் பண்ணியிருக்கோம். இது டிவிடி 5.1 2.1 சுவிட்சு, யூஎஸ்பி ஆக்ஸ்க்கான சுவிட்சு, சப் வால்யூமு, ஃப்ரண்ட்டு பேஸு, ட்ரிபிள், சென்ட்ரு, ரியரு. ஸோ முன்னாடியே ஒரு எக்ஸ்ட்ரீம்ஸில் வியூ மீட்டர் கொடுத்துருக்கோம். ஐப்ளேயோட யூஎஸ்பி போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். இது மாஸ்டருக்கான வால்யூம் கண்ட்ரோல், பவருக்கான ஆன் ஆஃப் சுவிட்சு. ஸோ ஃப்ரண்ட்லன்னு பார்த்தோம்னா இதில் இவ்வளோ தான். அடுத்து இன்டீரியர் வந்து பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபார்மர்னு எடுத்துட்டோம்னா 24024 6 ஆம்பியரில் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கான ரெக்டிஃபிகேஷன் பார்த்தோம்னா 5050 4 கெப்பாசிட்டி யூஸ் பண்ணியிருக்கோம். 4750 4 கெப்பாசிட்டி யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பவர் ஃபேக்டர் நல்லா இருக்கணும்னு அடுத்து 10 ஆம்ஸ் டயோடு வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ப்ரோலாஜிக்னு வந்து பார்த்தோம்னா சக்தியில் 5.1 ப்ரோலாஜிக் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது சப்வூஃபருக்கு மட்டும் ஒரு ஸ்பீக்கர் டிலே ஒன்று கொடுத்துருக்கோம். ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் வித் டிலே ஒன்று கொடுத்துருக்கோம். ஸோ 7265க்கு நார்மலாக தேவையில்லை. இதில் பவர் ஆம்ப்னு வந்து பார்த்தோம்னா 5 சேனலுக்கு 7265 கொடுத்துருக்கோம். பர் சேனலுக்கும் உங்களுக்கு 25 வாட்ஸ் வரும். இதுலேயும் நீங்கள் தாராளமாக 6 இன்ச் 8 இன்ச் வரைக்கும் நீங்கள் 40 வாட்ஸ்க்குள்ளே நீங்கள் போட்டுக்கலாம். சென்டருக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா மோனோ பண்ணி கொடுத்துருக்கோம். சப்வூஃபருக்காக 2 டிரான்சிஸ்டர் மோனோ வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இன்டீரியர்னு பார்த்தோம்னா இதில் இவ்வளோ தான். 5.1 இன்புட்டுக்கான ஆர்சிஎஸ் சாக்கெட் இதெல்லாம் வந்துடும். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒயரிங்லாம் ரொம்ப நீட்டாகவே பண்ணியிருக்கோம். ஸோ ட்ரான்ஸ்ஃபார்மர் அதே மாதிரி தான் உங்களுக்கு பக்காவாக இருக்கும். ஆம்பியர் ரேட்டிங்லாம் 6 ஆம்பியர்னா 6 ஆம்பியர் கரெக்டாக கிடைக்கும் உங்களுக்கு. இன்டீரியர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ இதனோட ப்ரைஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 6000 ரேஞ்ச் வரும். கொரியர் எக்ஸ்ட்ரா நம்ம முதலே சொல்லிடுறேன். இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொரியர் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் தான். ஆம்ப் வந்து பார்த்திங்கன்னா 6000 வரும் உங்களுக்கு. ஸோ இதுலேருந்து நீங்கள் ப்ரைஸ் கம்மி பண்ணிங்கன்னா அதுக்கு உண்டான மெட்டீரியல் கம்மியாகும் கண்டிப்பாக. ஏன்னா இப்போ நான் இருக்கிற மெட்டீரியலுக்கு தான் நான் ப்ரைஸ் சொல்லியிருக்கேன். ஸோ இதனோட ஆடியோ டெஸ்ட்டு பார்த்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபஸ்ட்டு கார்ட் ஆம்பிளிஃபயரும் இதுவும் பார்த்திங்கன்னா சேல்ஸுக்கு இருக்குது. ஸோ அது வந்து ஒரு 9000 பட்ஜெட்டு, இது வந்து ஒரு 6000 பட்ஜெட்டு. வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள், எடுத்துக்கலாம். அதே மாதிரி இது ஃபுல் செட்டாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10 இன்ச் சப்வூஃபர், 4th ஆர்டர் சப்வூஃபர் பாக்ஸு ப்ளஸ் 6 இன்ச்சு பியூர் MDF பாக்ஸு. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 13500 வரும். வேணுங்கிறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு பிடிக்கல, இஷ்டம் இல்லை அப்படின்னா தயவு செஞ்சு ஃபோன் பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ கூப்பிட்றேங்க அப்போ கூப்பிட்றேங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிடுறாங்க ரொம்ப. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு வேணும், கண்டிப்பாக வேணும் அப்படின்னா மட்டும் கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு கொரியர் வரும். அது நீங்கள் எதுவுமே நீங்கள் பயப்படவே தேவையில்லை. ஸோ வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு லைட் ஆன் ஆஃப்கான சுவிட்ச் வந்து நம்ம பின்னாடி கொடுத்துருக்கோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.